நமக்கு தான் கவலை இருக்குது அப்படின்னா, என் பையன் சின்னவன் எடுத்துக்கலாம். அவனுக்கு ஒரு காரணமும் தெரியாது. ஆனாலும் அவனும் அழுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? நம்மளை எங்கேயாவது தூக்கிட்டு போக மாட்டேங்காங்க, போர் அடிக்கணும், அவனுக்கு ஒரு கவலையாக இருக்கும். அப்போ மனுஷன் பிறந்த நாள்லேருந்து கடைசி வரைக்கும் கவலைன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எது குறிச்சும் கவலைப்படாத, எதை நினச்சுமே நீ கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்கிறார். ஒரு எக்ஸம்ஷனே கிடையாது. அப்படி தானே? சில நேரங்கள் இப்போ ஆடி மாதம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டான். எத்தனை பேர் ஆடி கழிவுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ சொல்லுவாங்க, சில சேலைக்கு மட்டும் முதல்ல வெளியில் வந்து பெருசாக போட வச்சுருப்பாங்க, ஆடி கழிவு இத்தனை % அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே போனால் எல்லாத்துக்குலாம் கிடையாது. சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னால் எதனால் நாங்கள் வாங்கி பழைய ஸ்டாக் வச்சுருக்கோமோ அது முடிகிற வரைக்கும் ஆடி கழிவு, அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் போர்டு மட்டும் வெளியில் பொதுவாக எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா அப்படி சொல்லலை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட வா, நான் வந்து உனக்கு என்ன பண்ணுறேன், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம ஜெபம் மட்டும் பண்ணினா போதும், நம்ம எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஊருக்கு நான் வரேன், உங்களை எல்லாம் பார்க்க வரேன்றது எங்களுக்கு நேற்று தான் தெரியும். 2 நாளாக கடவுள் பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா, நீ எதை குறிச்சுமே நீ கவலைப்படாது. இதை என்கிட்ட பேசுறது கடவுள். சரி, நான் வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கேன், பெருக்கிட்டு இருக்கேன், பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து பையன் தூங்கும்போது தான் வேலை பார்க்க முடியும், சின்ன அப்படியே வச்சிருக்கணும்னு தெரியும். அப்போ அவன் தூங்கி முழிக்கிறதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும், கடகடான்னு பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குது. நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, நீ வந்து எதையும் தேடாத, எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிடுது அப்படின்ட்டு. என்ன சப்போ கூட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சமையல் டிப்ஸ் கூட நீ என்கிட்ட கேளு, யார்ட்டையும் கேட்காது அப்படின்ட்டு. உங்களுக்கு சமையல்லாம் தெரியுமா ஏசப்பா அப்படின்னு நான் சும்மா மனசுக்குள்ள கேட்டுட்டு இருக்கேன். ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும். அப்போ அந்த சின்ன சின்ன விஷயம், உங்களோட எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னேன், சின்ன விஷயம் கூட தேவன் வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்போ அந்த பேசின தேவன் எனக்கு மாத்திரம் அது பேசல, அது உங்களுக்கும் அது பேசியிருப்பாருன்றதை இன்னைக்கு நான் வந்து அதை நான் அறிந்து கொள்கிறேன். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், உங்கள்கிட்டையும் அதை சொல்றாரு. அப்போ நீங்களும் சின்ன விஷயம்னா கூட, ஏசப்பா எனக்கு கால் வலிக்குது ஏசப்பான்னு சொன்னீங்கன்னா மனுஷன் கூட காலமுக்குவான். ஏசப்பா கால் வலி சரி பண்ண மாட்டாங்களா? சின்ன விஷயம் எதுனாலும் ஏசப்பா செய்யறதுக்கு நம்ம கூடவே இருக்கிறாங்க. சரியா? அதாவது ஒரு வயதான அம்மாவுக்கு ஒரே பையன் உண்டு. அந்த அம்மாவுக்கு அந்த பையனை குறித்த பல கனவுகள் எல்லாமே உண்டு. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, திடீர்னு அந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நமக்கு ரொம்ப கவலையாயிட்டு, என்ன செய்யனே தெரில. கொஞ்ச நாள் பார்த்தாங்க, ஒரு ஃபீவர் மாதிரி வந்தது. சரி, காய்ச்சல் சரியாயிரும் விட்டுட்டாங்க. ஆனால் காய்ச்சல் சரியாகவும் ஆகலை. அவன் உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் காணப்படுது. நடக்க முடியாமல் போகுது, சாப்பிட முடியாமல் போகுது. என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த பையனை வந்து சரி கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அதுதான் செய்ய முடியும். அப்போது அங்கே கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டாக்டர் சொல்கிறாங்க ஒரு கொடிய ஒரு நோய் மாதிரி இருக்குது, நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையனுக்கு கேன்சர் ஸ்டேஜ் 3ல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கேன்சர் ஸ்டேஜ் 4 அப்படின்னாலே காப்பாற்ற முடியாது, அதுதான் அதோட முடிந்தது அப்படின்னு அர்த்தம். ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது. என்ன சொல்லன்னு தெரில, எப்படி காப்பாற்றணும்னு தெரியல. ஆதரவு கிடையாது, பணம் கிடையாது. அவங்க நல்ல வயசானவங்க. அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு 4 வீடுகளுக்கு உதவி செய்து நிமித்தமாக கிடைக்கிற வருமானத்தை வைத்து தன் குடும்பத்தையும் மகனையும் பார்த்து வர்றாங்க. ஏன்னா இப்போ மகனுக்கு வேலை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த வசனம் தான். இந்த வசனத்தின்படி அவங்க இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. பையன் தலைமாட்டில் உட்காந்து, அவன் கட்டில் படுத்திருப்பான், தலைமாட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அன்னைக்கு என்னன்னா, திடீர்னு நல்ல பயங்கர ஒரு மழை, அவ்வளோ ஒரு அடமழை மாதிரி பெஞ்சுது. அதனால திடீர்னு அவங்க வீட்டு வாசலில் வந்து ஒரு கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்டுது. ஆனாலும் அந்த அம்மா வந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, யாராவது வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்லேருந்து வந்த ஒரு முதியவர், அவரும் ஒரு வயசானவர் தான். அவர் வந்து நின்று வெளியில் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் வந்து காருக்குள்ளே உட்காந்து அவர் டிரைவ் பண்ண முடியாத காரணத்தினால, அவர் அவசரமாக ஏர்போர்ட் போயிட்டு இருந்தார். டிரைவ் பண்ண முடியாத காரணத்தினால காரை ஓரம் கட்டிட்டு அது ஒரு ஓலை குடிசை தான், வெளியில் அந்த வீட்டோட வெளியில் அந்த திறனன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து உட்காந்துருந்தாரு. அவரை உட்காந்துருக்கும் போது ஒரு அழுகை சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு முனங்கல் சத்தமும் ஒரு அழுகை சத்தமும் கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி அவருக்கும் வந்து க்யூரியாசிட்டி தாங்க முடியல, என்ன நடக்குது உள்ளன்றதை நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவர் எட்டி பார்க்குறாரு. உள்ள அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பையன் வந்து கட்டில் ஒரு பக்கம் முடங்கிட்டே படுத்துருக்கிறான். அவருக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரில. உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டாரு. அம்மா அப்படிங்கும்போது தான் அந்த அம்மா பயந்தடிச்சு ஓடி வந்து யாரையா நீங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், நான் அந்த வழியாக வந்தேன், மலைக்கு ஒதுங்கி உங்கள் வீட்டு முன்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி நாங்கள் நல்லா இருக்கோம்யா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு கடுங்காப்பியெல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்றீங்களாலாம் விசாரித்து கடைசியில் அவங்க அன்பை செலுத்து தான் ட்ரை பண்ணாங்களோ ஒழிய அவங்க கஷ்டங்களை சொல்லலை. ஏன்னா அந்த அம்மா கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க? தேவாதி தேவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்போ வந்து அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா, எனக்கு இவ்வளோ தூரம் உரிமையாக உதவி செய்கிறீங்களே அப்படின்ட்டு கேட்கும் பொழுது தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லையா என் பையனுக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல் போனால் அவனுக்கு ஏதோ ஒரு கொடிய வியாதி வந்திருக்கான், கேன்சர்னு சொல்லுதாங்க ஐயா. அது ஏதோ ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போனால் தான் சரியாகுமா, அந்த டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசதி கிடையாது ஐயா, பண வசதியும் கிடையாது, ஆள் பலமங்களுக்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் சப்போர்ட் வந்து என் தேவன் மாத்திரம்தான், அவர்கிட்ட உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஆனாலும் சரி வருத்தப்படாதீங்க, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஒரு கார் உங்கள் வீட்டு வாசலில் வரும், நீங்கள் உங்கள் மகனை கூட்டிக்கிட்டு நீங்கள் அந்த காரில் ஏறி இங்கே வாங்க, நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் யார், அவர் என்ன, எங்கே கூட்டிகிட்டு போகிற எதுவுமே சொல்லலை, என்னைய மட்டும் நம்புங்கம்மான்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படியா ஐயா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் மகன் சரியாயிட மாட்டானான்ட்டு ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான். கடைசியில் அவரும் போயிட்டாரு. அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு கார் வந்தது. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, யாருன்னு தெரியாத மனுஷன், அவர் வருவாரோ வரமாட்டாரோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனாலும் கிளம்பி ஏசப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு வெயிட் பண்ணும்பொழுது கார் வந்தது. 2 பேரும் காரில் ஏறி போனாங்க. கார் போய் நின்ன இடம் ஒரு பெரிய ஒரு பில்டிங். நின்று அண்ணாந்து பார்த்தாதான் அந்த பில்டிங்கோட எண்டு தெரியும், அவ்வளோ ஒரு உயரமான ஒரு பில்டிங்னால போய் அந்த கார் நின்றுது. அப்புறம் அந்த கார் டிரைவரே அந்த பையனையும் இறக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி லிஃப்ட்டில் கூப்பிட்டு போனாங்க. மேலே உள்ள 9வது ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போகும்போது எந்த இடம்னு அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா லிஃப்ட் வந்து வாசல் பகுதியிலே வெளியில் இருக்குது. அப்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோன்னு தெரிஞ்சு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாயிட்டு, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறது நமக்கு காசு இல்லையே அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது தான் வேறு அந்த டாக்டர் ரூம்க்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, நீங்கள் சொன்னீங்களா ஒரு டாக்டர் பேர், அது வேறு யாரும் இல்லை, அது நாதாமா, நானே உங்கள் மகனங்க வச்சு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவே எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவுக்கும் ஹாஸ்பிட்டல்லே தங்குறதுக்கு உதவி செய்து அந்த பையனுக்கு செய்யக்கூடிய எல்லா பணிவிடைகளையும் அவங்க நர்சஸ் வச்சு செய்தார். அப்போது ஒரு மனுஷனால் செய்யக்கூடிய ஒரு காரியம், இந்த மனுஷன் வந்து செய்யணும்னு அவசியமும் கிடையாது.